இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் தொடர் நேற்று ராஞ்சி மைதானத்தில் நடைபெற்று வந்தது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 32 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 3 போட்டிகள் முடிவில் 2-1 என இந்தியா முன்னிலையில் வகிக்கிறது. இதற்கிடையே உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் மே மாதம் தொடங்கி ஜூலை வரை நடைபெற உள்ளது. இதற்காக ஒவ்வொரு அணி தீவிரமாக தயாராகி வருகின்றன. இந்திய அணியும் அதற்கான வேலைகளில் ஈடுபட உள்ளது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி 2 ஒருநாள் போட்டிகளில் தோனி பங்கேற்க மாட்டார் எனவும் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட உள்ளதாகவும் பிசிசிஐ அறிவித்துள்ளது. இதனை இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பங்கர் உறுதிப்படுத்தியுள்ளார். உலக கோப்பைக்கு முன்னதாக ரிஷப் பண்ட்டுக்கு வாய்ப்பு அளிப்பதற்காக பிசிசிஐ இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் 4வது மற்றும் 5வது ஒருநாள் போட்டி இம்மாதம் 10 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. தோனியின் நீக்கம் சரியானதாக உள்ளதா? உங்களின் கருத்து என்ன? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.